எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நம்மளை சிந்தனை பெட்டகத்துல கற்பனை காவியம் கதையினுடைய 2வது பாகத்தை பார்க்கலாம். அந்த பொண்ணோட டெட் பாடி இருக்கக்கூடிய இடத்துக்கு வேகமா போறாங்க. அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் எப்படியோ லாவண்யா வீட்டுக்கு போயிருது. ஜீப்பு போய் நின்ன உடனே அங்க இருந்து இறங்கி இன்ஸ்பெக்டர் அந்த இடத்த நோக்கி போறாங்க. மெல்ல மெல்ல அங்க போக ஏற்கனவே கான்ஸ்டபிள் ஒருத்தர் அந்த இடத்துல நின்று அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்த பார்த்து அங்க ஒரு பொண்ணோட பொணம் குப்பரக்க கிடக்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க. வேற ஒரு இன்ஸ்பெக்டர் மதியை பார்த்த உடனே விஷ் பண்ண மதி ஒரு சிரிப்போட பக்கத்துல போறாங்க. என்னாச்சு சார்? மேம், ஒரு பொண்ணு நேத்துல இருந்து இங்க கிடப்பாங்களாட்டு இருக்கு. ஃபேஸ் அப்படி ஒன்றும் ரெகனைஸ் பண்ண முடியல. பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதனால தான் நீங்கள் எல்லா பக்கம் சொல்லி வச்சதுனால நாங்கள் உங்களை கூப்பிட்டோம். வந்து வெரிஃபை பண்ணனா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது மதிக்கு ஒரு யோசனை. பேரண்ட்ஸை கூப்பிடலாமா வேண்டாமா நினைச்சிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி இருந்து கான்ஸ்டபிள் சத்தம் கேட்குது. மேம், திரும்பி பார்த்த மதி கரெக்டா கார்ல இருந்து பூர்ணிமா, விஜயராகவன் எல்லாரும் இறங்கி வராங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்டுக்கு அப்புறமா ஒரு வண்டி வந்து நிக்க அந்த வண்டியில இருந்து அங்க கேசவன் இறங்கி வராரு. கேசவன் இறங்கி வர்றதுக்கு முன்னாடியே லாவண்யாவோட அம்மா அப்பா 2 பேரும் அழுதுகிட்டே பக்கத்துல வர மதி உடனே இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க 2 பேரும் பார்க்க வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கொஞ்சம் இருங்க. இல்லை இல்லை, நாங்களே எங்கள் பொண்ணை பார்க்குறோம். நாங்கள் பார்த்து எங்கள் பொண்ணு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எங்களோட மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், ப்ளீஸ் அப்படின்னு பூர்ணிமா எவ்வளோ தூரம் கேட்க. ஆனால் விஜயராகவனையும் பூர்ணிமாவையும் பார்க்கறக்கு இன்ஸ்பெக்டர் மதி அலோவ் பண்ணவே இல்லை. 10 செகண்ட் பின்னாடி வந்த கேசவன் வேகமாக தன்னோட கார்லேருந்து இறங்கி அந்த இடத்துக்கு வராரு. மதி, வாட் ஹேப்பன், என்னாச்சு? சார், இல்லை, ஒரு பொண்ணோட டெட் பாடி. நோ 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 நோ, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது லாவண்யாவாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பூர்ணிமா, விஜயராகவன் 2 பேர் போய் காரில் உட்காருங்க அப்படின்னு சொல்ல பூர்ணிமா அழுதுகிட்டே கேசவனை பார்க்க விஜயராகவன் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் கேசவனை பார்த்துட்டு திரும்புறாரு. சொன்ன அடுத்த வேலைக்கு பூர்ணிமாவை கூட்டிகிட்டு போய் கேசவன் அந்த இடத்துல சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி விஜயராகவன் காரில் உட்கார வச்சிடுறாரு. மதி, நோ சான்ஸ், இது பூர்ணிமா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. சார், எதுக்கும் ஒருக்கா வெரிஃபை பண்ணிக்கலான்னு. ஓகே, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல பக்கத்தில் போக அந்த பொண்ணோட மூஞ்சி திருப்பப்படுது. அந்த பொண்ணை திருப்பின உடனே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்த கேசவன், நான் சொல்லலை, திஸ் இஸ் நாட் லாவண்யா, எனக்கு நல்லாவே தெரியும் லாவண்யா அப்படி இருக்கவே மாட்டா. இந்த பொண்ணோட எனக்கு கொஞ்சம் ஒல்லியாக இருப்பா, மூஞ்சி இப்படி இருக்காது, அண்ட் லாவண்யாவோட இடது முட்டியில் ஒரு பெரிய தழும்பு இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் செக் பண்ணி பார்க்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், லாவண்யாவுக்கு சின்ன வயசாக இருக்கும் பொழுது வயிற்றில் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், அதுக்கான தழும்பு கோடு இருக்கும் அப்படின்னு சொல்ல அதையும் ப்ராப்பராக டீமை வச்சு செக் பண்ணுறாங்க. பட் அது ரெண்டுமே இல்லாததுனால அது லாவண்யாலேன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போட்டு ஃபாரன்சிக்கெல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிஹெச்சுக்கு அந்த பொண்ணோட டெட் பாடி கொண்டு போகிறாங்க. இப்போ அது லாவண்யா கிடையாது, ஆனால் அது யார் என்னன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. அந்த கேஸு அந்த ஸ்டேஷனுக்கு ஆனதுன்னு நினச்சிக்கிட்டு மதி எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. பூர்ணிமா பெட்ல உட்காந்துக்கிட்டு இருக்க பக்கத்துல கீழே உட்கார்ந்த விஜயராகவன் தன்னோட கையில ஒரு டம்ளாரையும் அதுல இருக்கக்கூடிய ஒரு மருந்தையும் கொடுக்குறாங்க. மருந்தை வாங்க மாட்டேன்னு சொன்ன பூர்ணிமா கண்ணில் கண்ணீரோட அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு வேண்டாம், லாவண்யா வராம நான் எதையுமே சாப்பிட மாட்டேன், எனக்கு எதை சாப்பிடவும் கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. புரியுதுடா, ஆனா என்ன பண்றது, அதான் தேடிட்டு இருக்காங்கல்ல. உங்களுக்கு என்னோட ஃபீலிங் சுத்தமா புரியலையாங்க? இங்க பாரு, எனக்கு நல்லாவே புரியுது, நீ எதுவும் கவலைப்படாமல் இரு. சரிங்க, நான் இப்போ சாப்பிடல, நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே சாப்பிட்டுக்கிறேன். வேண்டாம், நீ காலிலேருந்து பயங்கர டிப்ரெஷனில் இருக்க, பரவாயில்ல, 6 o'clock இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ டேப்லெட்டை போட்டுட்டு தூங்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல சாயங்காலம் 6 மணி ஆறதையும் பார்த்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சும்மா கொஞ்சோண்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த டேப்லெட்டை போட்டுட்டு படுத்துக்கிறாங்க பூர்ணிமா. பூர்ணிமா படுத்து நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறாங்க. பூர்ணிமா கையில வச்சிருந்த மாத்திரையில 3 மாத்திரை இருந்துச்சு, அதுல ஒரு மாத்திரை தூக்க மாத்திரை. அந்த தூக்க மாத்திரையை போட்டுட்டு பூர்ணிமா நல்லா ஆழ்ந்து உறங்குறாங்க. உறங்குனதுக்கு அப்புறமா விஜயராகவன் தன்னோட ஃபோனை எடுத்துக்கிட்டு தன்னோட ரூமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பால்கனிக்கு போறாரு. அந்த ஃபோன்ல ஒரு நம்பரை டயல் பண்ணி காதில் வைக்கிறாரு. முதல்ல ரிங் போகுது, எடுக்கல. அடுத்த வாட்டி ரிங் போகுது, எடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு மறுபடியும் ரிங் போக அட்டன் பண்ண வாய்ஸு, என்ன என்ன என்னவா, என்ன விளையாடிட்டு இருக்கிறியா, பிரச்சனை எவ்வளோ சீரியஸாக போயிட்டு இருக்கு தெரியுமா? போயிட்டு போகுது, எனக்கு என்ன அதை பற்றி கவலை, வேண்டாம், இது ரொம்ப தப்பு, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நான் அமைதியாக இருக்கிற. ஸோ வாட், நான் சொன்னது நீ செய், உன்னோட பிளான் எல்லாமே பக்காவாக போகுது, நான் பார்த்துக்கிறேன்.
பெத்த பொண்ணை நீ கடத்தி வச்சிருக்க. அதை தெரிஞ்சுக்கிட்டும் நான் அமைதியா இருக்கேன். நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. விஜயராகவன், உன் பெத்த பொண்ணை நான் கடத்தி வச்சிருக்கேன் தெரிஞ்சுக்கிட்டு நீ சும்மா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமில்ல? உனக்கு அதுல ஆதாயம் இல்லாமலாம் கிடையாது. உனக்கு அதுல பெரிய ஆதாயம் இருக்குது. மாமனார் வீட்டுல வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கியே உங்க அம்மா அப்பா விட்டுட்டு, அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த சொத்துக்காக தானே. அப்புறம் என்ன? நான் சொல்றத நீ செய். உன் பொண்ணு எந்த ஆபத்து இல்லாம வந்துடுவா. ஏய், நீ சொல்றத நான் செய்யறேன். ஆனா நீ சொல்ற மாதிரி முழு டீலிங்கையும் உனக்கே கொடுக்க முடியாது. அப்போ உன் பொண்ணை திருப்பி கொடுக்க முடியாது. வேண்டாம், என் பொண்ணை தயவு செஞ்சு திருப்பி அனுப்பிடு. பூர்ணிமா அவ இல்லாமல் ரொம்ப அப்செட்டில் இருக்கா. என்னால் சுத்தமாக தாங்கிக்க முடியல. இல்லை விஜயராகவன், அது ரொம்ப சிரமம். நீ அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடு. ஆட்டோமேட்டிக்காக உன் பொண்ணு உன் வீட்டில் இருப்பா. அதுக்கு நான் கேரண்டி. சும்மா ட்ராமா பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும் பொழுதே வீட்டோட கதவு சத்தம் டொக்கு டொக்குன்னு கேட்க, பேவி நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஃபோனை கட் பண்ணவன் 2 நிமிஷம் கழிச்சு கதவை திறந்து பார்க்க வெளியில் வேலைக்கார பொண்ணு நின்றுட்டுருக்குறாங்க. என்னம்மா, என்ன வேணும்? சார், உங்களை பார்க்கறக்காக கீழே இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டரா? மதியா? ஆமாம் சார். எதுக்கு வந்திருக்காங்க? தெரில சார், ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயராகவனுக்கு குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. வேக வேகமாக மூஞ்சியெல்லாம் தொடச்சிக்கிட்டு கதவை லாக் பண்ணிட்டு கீழே இறங்கி போகிறாங்க. சோஃபாவில் உட்காந்துருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மதியை பார்த்து, வாங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கேட்க மதியம் எந்திரிச்சு விஷ் பண்ணுறாங்க. உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டீக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர், என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்க? சார், நத்திங். பூர்ணிமா ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க. பொண்ணை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசலான்னு கூப்பிட்டேன். சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்கள், உங்கள் பொண்ணு காணாமல் போனது, அதுக்கு பின்னாடி ஏதாவது சந்தேகப்படுறீங்களா சார்? ஏன்னா உங்கள் மாமனாரும் ஒரு பிஸ்னஸ் பெரிய ஆள், நீங்களும் பிஸ்னஸில் பெரிய ஆளாக இருக்கீங்க. அது இல்லாமல் உங்கள் ஒய்ஃப் கூட ஏதோ நிறையா பிஸ்னஸில் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த வகையில் உங்களை யாராவது பாதிக்கு ஏதாவது மிரட்டி? இல்லை மேடம், அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமே பிஸ்னஸில் ரொம்பவே டாப்பாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுக்கு எந்த எதிரியும் இல்லை. சார், உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா? எஸ். நான், என்னோடய ஒய்ஃப் பூர்ணிமா, பொண்ணு லாவண்யா. ஒரு பொண்ணு போதுன்னு முடிவு பண்ணிட்டோம். மாமனார் கமல்கண்ணன், மாமியார் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான் மேம், எங்கள் ஃபேமிலியில் யாருமே இல்லை. சார், சாரி டு சே திஸ். உங்களோட ஃபேமிலி அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா இவங்களெல்லாம் பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட அம்மா அப்பாவா? என்னோட அம்மா அப்பா எல்லோரும் சேலத்தில் இருக்காங்க மேடம். விவசாயம். நான் அவங்களுக்கு 2வது பையன். அக்கா ஒருத்திங்க. அக்கா அதே ஊரில் சும்மா சாதாரண வேலையில் இருக்காங்க. ஓ, ஓகே ஓகே சார். நீங்கள் பிஸ்னஸ்க்காக தான் அங்கே அம்மா அப்பா விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்களா? ஆமாம் மேம், பிஸ்னஸ்க்காக தான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? இல்லை, உங்கள் சைடோ இல்லை பூர்ணிமா சைடோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா என்னமோ தான். நத்திங் இன்ஸ்பெக்டர், நத்திங். எங்கள் சைடில் எந்த ப்ராப்ளம் இல்லை. பூர்ணிமா சைடு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வேறு ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குது. பட்டு இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. என் பொண்ணு வீட்டுக்கு வரணும், அதே நேரத்தில் எந்த பிரச்சனையும் அப்படின்னு விஜயராகவன் ஏதோ பேச இன்ஸ்பெக்டர் மதி கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜயராகவனோட நடவடிக்கைகள் ஸ்டார்டிங்லேருந்தே சுத்தமாக சரியில்லை. உட்காந்துருக்கிறது, பார்க்கறது, போகிறது. பூர்ணிமா அழுகும்போது கூட விஜயராகவனோட கண்கள் மதியும் கமலக்கண்ணனையும் கேசவனையும் திருட்டுத்தனமாக தான் பார்த்து. அதனால தான் விஜயராகவனை மட்டும் தனியாக கூப்பிட்டு விசாரிக்கலாம். இத்தனை கேஸ் பார்த்த ஒரு போலீஸ்க்கு எப்படி இந்த கேஸில் யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும்னு தெரியாமையா போயிடும். அதனால தான் ஒவ்வொருத்துக்கிட்டையா இண்டிவிஜுவலாக அவங்கள கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் மதி. அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் மதி ஏதோ கேட்கலான்னு சொல்லி வாய் எடுக்கும் பொழுது, சாரி மேம், ஐ எம் ஃபீல் வெரி டயர்ட். இன்னைக்கு காலேருந்து ஒரே டிப்ரெஷன். இப்போ தான் பூர்ணிமாவுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு நான் வந்தேன். அதனால் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. நீங்கள் என்ன கேட்டாலும் என் பொண்ணு காணாமல் போனதில் பூர்ணிமாவோட எனக்கு தான் வலி அதிகம். பட் நான் ஒரு ஜென்ஸாக இருக்கனால என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. நீங்கள் என்ன எதுவும் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வணக்கம் சொல்லிட்டு கிளம்ப இன்ஸ்பெக்டர் மதி ஒரு நிமிஷம் அங்கேயே உட்காந்துட்டு எந்திரிக்கிறாங்க. வீட்டை அப்படியே ஒரு நிமிஷம் சுற்றி பார்க்குறாங்க. கண்ணில் படக்கூடிய பொருட்கள் எல்லா பக்கத்துலேயுமே ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்தையும் தேடி பார்க்குறாங்க. அவங்க எத்தனையோ கேஸ் பார்த்துருப்பாங்க, இப்படிக்கு தான் க்ளூ நிறையா வாட்டி கிடச்சிருக்குமோ என்னமோ. தேடி பார்த்ததுக்கு அப்புறமா கரெக்டாக ஒரே ஒரு பொருளில் மட்டும் கண் பட அந்த பொருளை ஒரு வாட்டி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. தன்னோட ரூமுக்கு போய் மறுபடியும் பால்கனிக்கு போனவன் ஒரு வாட்டி பூர்ணிமாவை திரும்பி பார்த்து பூர்ணிமா தூங்குறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஃபோனை எடுக்கிறான். ஃபோனை எடுத்து கால் பண்ண அந்த ஆள் உடனே அட்டன் பண்ண, இங்கே பாரு,
இன்ஸ்பெக்டர் மதி வந்துட்டு போனாங்க. தேவையில்லாத வேலை போயிட்டுருக்குது. நீ அதனால் இதை போல நிறுத்திக்கோ. எனக்கு நான் கேட்ட மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி கொடுத்துரு. நானும் உனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்றேன். இனிமேல் நம்ம 2 பேத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். என் பொண்ணை வீட்டுக்கு தாட்டி விட்டுரு. சத்தமாக அந்த பக்கம் வந்து வரக்கூடிய ஒரு பெரிய சிரிப்பு வந்ததுக்கப்புறம், சார் நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும், உங்கள் பொண்ணை நான் கூட்டிகிட்டு வரல. நான் சொல்கிறத நீங்கள் கேட்க தான் உங்கள் பொண்ணை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் கேட்ட மாதிரி நான் சொன்ன நேரத்துக்கு உங்களோட அக்ரிமெண்ட் சைன் ஆகணும். இல்லைன்னா அவ்வளோதான். அம்மா அப்பாலாம் விட்டுட்டு மாமனார் மாமியார் மட்டுமே வேணும்னு சொல்லி நீ வந்தது என்ன பாசமா என்ன? நீயும் உன் குடும்பமும் என்னென்ன பிளான் பண்ணி இந்த வீட்டிலேருந்து என்னென்ன பிடுங்கி உன் வீட்டில் உன் ஊரில் என்ன சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட பாசமெல்லாம் சொத்து தான். பூர்ணிமா நல்லா கிடைக்க அவளை மட்டைக்கு போட்டு உன் மாமன சொத்துல அப்படி அடக்கலான்னு பார்க்குற. அது முடியவே முடியாது. இங்கே பாரு, உன் பொண்ணு உனக்கு கிடைக்கணும்னா நீ கையெழுத்து போட்டு தான் ஆகணும். இல்லைனா உன் பொண்ணு எப்போவுமே கிடைக்க மாட்டா, சரியா அப்படின்னு கேட்க, அதை சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் விஜயராகவன், இங்கே பாரு, நீ சொல்கிறதுக்கு என்னால் அடங்கி போக முடியாது. என்னன்னாலும் பரவாயில்ல, நான் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண மாட்டேன். நீ சொன்னது சரிதான். இந்த நிலைமைக்கு என் மாமனார் என் மேலே நம்பிக்கை வர வச்சு என் மாமனாட்டிருந்து நான் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி சேர்த்து வைக்கிறதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன். இப்போ நீ வந்து என் பொண்ணை வச்சுக்கிட்டு அதெல்லாம் திருப்பி கேட்டேன்னா என்னால் தர முடியாது. ஓ, அப்போ உனக்கு உன் பொண்ணை விட உன் மாமனார் சொத்து தான் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்க, விஜயராகவன் எதுவுமே பேசாமல் அப்படியே நின்னுறாரு. இப்போ பூர்ணிமா விஜயராகவன் 2 பேர்த்தோட பொண்ணு லாவண்யா காணாம போன விஷயம் விஜயராகவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா யாரோ ஒருத்தர் விஜயராகவனை சொத்துக்காக மிரட்டிட்டு இருக்காங்க. அப்படி என்ன டீலிங்கா இருக்கும்? அந்த டீலிங்க்கு விஜயராகவன் ஒத்து வராத அளவுக்கு என்ன இருக்கு? ஏன்னா பெத்த பொண்ணு காணாம போய் ஒரு அப்பா இறங்கி வரலன்னா அந்த டீலிங் கண்டிப்பா பெரிய டீலிங்கா தான் இருக்கும். ஆனா இன்ஸ்பெக்டர் மதிக்கு விஜயராகவன் மேல சந்தேகம் வந்துருச்சு இல்லையா? சீக்கிரமா குற்றவாளிய பிடிக்க தான் போறாங்க. ஒருவேளை விஜயராகவனை கூட பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம்.